பரிசோதனை 5. ஒரு பென்சிலில் சந்திரன். சந்திரனின் கட்டங்கள். தேவையான பொருட்கள்: சுற்றிய பஞ்சு உருண்டை, பென்சில், ஒளிரும் விளக்கு ஃப்ளாஷ் லைட், டேப், பசை நாடா. செய்முறை: பஞ்சு உருண்டையை சாம்பல் நிறத்தில் வண்ணம் பூசி இறுக்கமாக சுற்றப்பட்டுள்ளதா என்பதை பசை நாடாவால் உறுதி செய்யவும். பென்சிலின் முனையில் உருண்டையை இணைக்கவும். அறையில் உள்ள விளக்குகளை அணைக்கவும். ஒளிரும் விளக்கை இயக்கி உங்கள் கண் மட்டத்தில் கிடைமட்டமாக வைக்கவும். சந்திரனை உங்கள் முன்னால் பிடித்து கொள்ளவும். ஒரு கண்ணை மூடி சந்திரனை பார்க்கவும். நீங்கள் நிற்கும் இடத்திலேயே சுழன்றபடி சந்திரனை சுற்றி நகர்த்தவும். அப்போது அமாவாசை, முதல் காலாண்டு சந்திரன், பௌர்ணமி மற்றும் கடைசி காலாண்டு சந்திரனை கவனிக்கவும். காரணம்: சந்திரன் பூமியை 29½ நாட்களில் ஒருமுறை சுற்றி வருகிறது. இந்த சுழற்சியின் போது பூமியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனின் தோற்றம் மாறுபடுகிறது. அது அமாவாசை, முதல் காலாண்டு சந்திரன், பௌர்ணமி, கடைசி காலாண்டு சந்திரன், பின்னர் மீண்டும் அமாவாசை என திரும்புகிறது. அமாவாசை என்பது சந்திரனை பூமியிலிருந்து பார்க்கும்போது முற்றிலும் இருட்டாக இருக்கும் நிலை. முதல் மற்றும் கடைசி காலாண்டு சந்திரன் என்பது சந்திரனின் பாதி பகுதி பூமியிலிருந்து ஒளிரும் நிலையில் இருப்பது. பௌர்ணமி என்பது முழு சந்திரனும் ஒளிரும் நிலையில் காணப்படுவது. உண்மையில் சந்திரனின் பாதி பகுதி எப்போதும் சூரியனால் ஒளிரச் செய்யப்படுகிறது. பௌர்ணமியின் போது மட்டுமே நாம் அந்த முழு ஒளிரும் பகுதியையும் பார்க்கிறோம். ஏனெனில் அப்போது சூரியன் பூமிக்கு பின்னால் இருக்கும். இந்த மாதிரியில் உள்ள ஒரு பிழை என்னவென்றால், அமாவாசை நாட்களில் எப்போதும் சூரிய கிரகணம் ஏற்படும் என்று அது காட்டுகிறது. அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது சந்திரன் சூரியனை மறைக்கிறது. உண்மையில் சந்திரன் பூமியை சுற்றும் பாதையும் பூமி சூரியனை சுற்றும் பாதையும் ஒரே தளத்தில் இருந்தால் ஒவ்வொரு அமாவாசையின் போதும் சூரிய கிரகணம் ஏற்படும். ஆனால் சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து 5 டிகிரி சாய்ந்துள்ளது. இதனால் பூமி, சந்திரன், சூரியன் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் ஆண்டுக்கு 2 முதல் 5 முறை மட்டுமே வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான நேரங்களில் முழுமையான கிரகணம் ஏற்படுவதில்லை. ஏனெனில் சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே சூரியனுக்கு முன்னால் செல்கிறது. மேலும் சந்திரனின் சுற்றுப்பாதை நீள்வட்டமாக இருப்பதால் பெரும்பாலும் இந்த சமயங்களில் சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அது முழு சூரியனையும் மறைக்க முடிவதில்லை. பூமி, சந்திரன் மற்றும் சூரியனுக்கு இடையில் வரும்போது சந்திர கிரகணங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியில் உங்கள் தலை சூரிய ஒளியை தடுத்து அது சந்திரனை அடையாதவாறு செய்யும். இந்த மாதிரியில் ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் சந்திர கிரகணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் உண்மையில் சந்திரனின் சுற்றுப்பாதை சாய்வாக இருப்பதால் அவை அரிதாகவே நிகழ்கின்றன. இருப்பினும் அவை சூரிய கிரகணங்களை விட மிகவும் பொதுவானவை. ஆண்டுக்கு 2 முதல் 5 முறை நிகழ்கின்றன. இதற்கு காரணம், பூமி சந்திரனில் ஏற்படுத்தும் நிழல் சந்திரன் பூமியில் ஏற்படுத்தும் நிழலை விட மிக பெரியது. எனவே சந்திரன் சாய்ந்த சுற்றுப்பாதையில் இருந்தாலும் அந்த நிழலில் இருந்து தப்பிப்பது கடினம். சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணத்தின் இடையே உள்ள ஒரு வேறுபாடு என்னவென்றால், சந்திர கிரகணத்தை சந்திரனை எதிர்கொள்ளும் பூமியின் முழு பகுதியிலிருந்தும் பார்க்க முடியும். ஆனால் சூரிய கிரகணத்தை பூமியின் ஒரு சிறிய பகுதியிலிருந்து மட்டுமே பார்க்க முடியும். இந்த மாதிரியில் பூமி சூரியனை சுற்றும் சுற்றுப்பாதை சேர்க்கப்படவில்லை. பூமி சூரியனை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. ஆனால் சந்திரனின் கட்டங்கள் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களை ஆய்வு செய்யும் போது விண்வெளியில் பூமியின் இயக்கத்தை நாம் புறக்கணிக்கலாம். ஏனெனில் சந்திரனின் கட்டங்கள் பூமியை சுற்றியுள்ள சுற்றுப்பாதையால் மட்டுமே ஏற்படுகின்றன.